நம்மளோட பிளவுஸ் மாஸ்டர் கிளாஸ் கமிங் ஜூன் 10th ஸ்டார்ட் ஆகுது. இந்த கிளாஸ்ல 3 டாட் பிளவுஸ், பிரின்சஸ் கட்லயே வித் பெல்ட் வித்தவுட் பெல்ட் டிசைன் பண்றது, கட்டோரி பிளவுசஸ், மதுபாலா பிளவுசஸ், போட் நெக் பிளவுசஸ், ஸ்காலப் டிசைன் பிளவுசஸ் அண்ட் பேட்ச் ஒர்க் பிளவுசஸ், இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய நெட்டட் பிளவுஸ் டிசைன்ஸ் அண்ட் தின்னான ஷோல்டர் ஸ்ட்ராப் வர்ற மாதிரி டீப் நெக் கொடுத்து எப்படி பிளவுஸ் டிசைன் பண்றது, இன்னும் நிறைய டிசைன்ஸ் நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. கிளாஸஸ் லைவா உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 11 to 12:30 ஜூம் ஆப்ல லைவ் கிளாஸஸ் இருக்கும். கிளாஸஸ் முடிஞ்சதும் கிளாஸோட ரெக்கார்டிங்குமே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நம்மளோட பிளவுஸ் கிளாஸ்ல நீங்க அட்வான்ஸ் லெவல்ல பேட்டர்ன் மேக் பண்றது எப்படி அண்ட் டாட் மேனிப்புலேட் பண்ணி எப்படி ஒரு ப்ராப்பர் பிளவுஸ் டிசைன் பண்றதுங்கிறதுமே நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ கிளாஸ்ல ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீன்ல பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க. பூனம் சாரி பிளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், கட்டிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ அந்த கட்டிங் வந்து எப்படி இதில் ஸ்டிச் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் வந்து நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பேக் சைட், பிளவுஸோட பேக் சைட் லைனிங் கிளாத் கட் பண்ணி வச்சுருந்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த லைனிங் கிளாத்துக்கு அளவுக்கு பூனம் கிளாத்லையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இனி எப்படி நாம இதை வந்து இந்த லைனிங் கிளாத்தையும் இந்த பூனம் கிளாத்தையும் வச்சு அட்டாச் பண்ணி டர்ன் பண்ணி நெக்கை எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த லைனிங் கிளாத்ல ஒரு பக்கம் மட்டும்தான் இப்போ நம்ம நெக் வந்து ட்ரா பண்ணுவோம். ஸோ இதே நெக்கை வந்து இன்னொரு சைடு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா எப்படி பண்றது அப்படின்னா, உங்களோட கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு அதே சைடு வேணும் அப்படின்னா உங்களோட மிஷின்ல என்ன பண்ணிக்கோங்கன்னா, நூல் போடாம நீங்க எந்த இடத்துல நெக்கை வந்து கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல என்ன பண்ணிக்கோங்கன்னா, இந்த மாதிரி நார்மலா மிஷின்ல வந்து நீடில் மட்டும் இருக்கட்டும், த்ரெட் போடாம இந்த மாதிரி அதுக்கு மேல ஒரு ஸ்டிச் அப்படியே போட்டீங்கன்னா ஹோல்ஸா விழும். ஸோ நமக்கு ஈஸியா ஒரு சைடு நம்ம என்ன நெக் டிரா பண்ணிருந்தோமோ அதே நெக் நமக்கு அதுக்கு ஆப்போசிட் சைடு நமக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து நெக்கை ஃபுல் நெக் உங்களுக்கு வேணும், நீங்க ஹாஃப் வந்து டிரா பண்ணிருக்கிறீங்க, உங்களுக்கு ஃபுல் நெக் வேணும் அப்படின்னா இந்த மெத்தட் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா கரெக்டான அளவுல நமக்கு நெக் கிடைக்கும். ஒரு சைடு வந்து கம்மியாகவும் இன்னொரு சைடு அதிகமாகவும் இல்லாம ஷேப்பும் கிளியரா கிடைக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ பாருங்க நான் லைனிங் கிளாத் கூட வச்சு அட்டாச் பண்ணி வச்சிருக்கிறேன். பின் பண்ணி வச்சுக்கோங்க. பின் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். லைனிங் கிளாத் மேல இருக்கு, அதுக்கு கீழே நம்மளோட பூனம் கிளாத் வச்சுட்டு பின் பண்ணி வச்சுட்டு நெக்ல அப்படியே ஸ்டிச்சிங் போட்டுட்டே வரலாம். நெக்ல ஃபுல்லாவே அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இப்போ நாம ரெடி பண்ணியிருக்க ரவுண்ட் நெக் தான். ஸோ ரவுண்ட் நெக் அதுக்கு ஏற்ற மாதிரி வளைச்சி நீடில் திருப்பி நம்மளோட நெக்கை ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க ஃபுல் நெக்கும் நம்ம ஸ்டிச் போட்டாச்சு. இனி உள்ள இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்மளோட நெக்கு நீங்க எதுல ஸ்டிச் போடுறீங்களோ அதுல இருந்து ஒரு 1/4 இன்ச் இடைவெளி கேப் விட்டுட்டு என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட லைனிங் கிளாத்தை உள்பக்கமா கொடுத்துட்டு நம்மளோட பிளவுஸ் கிளாத் மேல் பக்கமா வர்ற மாதிரி இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஹெம்மிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஹெம்மிங் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா இதுக்கு மேல இந்த மாதிரி ஸ்டிச்சிங் போட்டுட்டாலும் போதும். ஸோ இப்போ நான் ஸ்டிச்சிங் போட்டு முடிக்கிறேன். ஸ்டிச்சிங் போட்டு நம்மளோட நெக்கை ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்றோம். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம பண்றது என்னன்னா, ஷோல்டர் பகுதி, ஆம்கோல் பகுதி, தென் சைடு, பாட்டம் எல்லாமே என்ன பண்ணிக்கோங்கன்னா லைனிங் கிளாத் கூட வச்சு கரெக்டா லைனிங் கிளாத்தும் நம்மளோட பூனம் கிளாத்தும் சேமா இருக்கிற மாதிரி, அதாவது லூஸ் எதுவும் இருக்கக்கூடாது, துணி வந்து மூவ் ஆகாம கரெக்டான அளவுல இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்து இழுத்து வச்சு ஸ்டிச்சிங் போடுங்க. ரெண்டையும் சேர்த்து வச்ச மாதிரி ஜாயினிங் ஸ்டிச் போடுறோம் ஃபுல்லாவே.
ஓகே, எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஆம்கோல் பகுதி நம்ம பூனம் கிளாத்ல கட் பண்ணாம வச்சிருந்ததை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இனி இதே மாதிரி என்ன பண்ண போறேன்னா ஃப்ரண்ட் நெக்கும் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஃப்ரண்ட் நெக்கும் நெக்கை ரெடி பண்ணிக்கோங்க. நெக்கை ரெடி பண்ணிட்டு இதே மாதிரி ஆம்கோல் பகுதியிலையும் உடம்பு பகுதி ஃபுல்லாவே ஜாயினிங் போட்டுக்கலாம். ஓகே, இனி உள் பக்கமா டாட் பிடிக்க போறோம். நெக் இருந்தெல்லாம் அந்த சைடு உள்ள மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு 4 அரை இருக்கு. ஸோ அப்போ அந்த 4 அரையில பாதி 2.25 அதுல ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. மார்க்கிங் பண்ணிட்டு 2 இன்ச் அளவுல ஃபர்ஸ்ட் டாட் மார்க் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளோட நெக் நம்ம டிசைன் பண்ணதுக்கு கீழே எவ்வளோ ஹைட் இருக்கோ அதோட பாதி எடுத்துக்கோங்க. பாதி எடுத்துட்டு அதுல ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். தென் பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டரோட சென்டர் எடுத்துக்கோங்க. ஷோல்டரோட சென்டர்ல இருந்து கீழே எந்த இடத்துல வருதுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அதுல என்ன பண்ணிக்கோங்கன்னா அதுல ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அதுல ஒரு 2 இன்ச் அளவு ஹைட்ல அதுல ஒரு டாட் மார்க் பண்ணிக்கலாம். இந்த டாட் எப்படி மார்க் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா ஷோல்டரோட சென்டர்ல இருந்து கீழ்பகுதியில 2 இன்ச் அளவுல டாட் பிடிச்சிருக்கிறோம். இனி பாத்தீங்கன்னா இந்த 2 டாட்டையும் நம்ம சேர்க்கும் போது 3வது டாட் நமக்கு ஒரு முக்கோண ஷேப்ல ஒரு டிசைன் கிடைக்கிற மாதிரி நம்மளோட 3வது டாட்டை நம்ம ஆம்கோல் பகுதியில இருந்து மார்க் பண்ணிக்கலாம். அஸ் யூஷுவல் நீங்க உங்களோட ஆர்டினரி பிளவுஸுக்கெல்லாம் எப்படி நீங்க டாட் மார்க்கிங் பண்ணுவீங்களோ அதே ப்ரொசீஜர் தான் பூனம் சாரி பிளவுஸ்க்கும் பண்றது. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட நெக்கு பக்கம் இருக்கிறதும் ஆம்கோல் பகுதியில வரக்கூடியதும் 1/2 இன்ச் அளவுல பிடிக்கக்கூடியது. பாட்டம் சைட்ல நம்ம மார்க் பண்ணது மட்டும் 1 இன்ச் கேப்ல பிடிக்கக்கூடிய டாட் போர்ஷன். ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்றை தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஸ்மூத்தாக அதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம ஒன்றில் வரைஞ்சிருந்த டாட் வந்து இன்னொன்றுலையும் லைட்டாக அந்த சாக்கோட எஃபெக்ட் தெரியும். ஸோ அதுக்கு மேலே நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 சைடும் இதே மாதிரியே நம்ம மார்க் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 1/4 இன்ச் இடைவெளியில் பிடிக்கக்கூடிய டாட் வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த நெக்கு கீழே வரக்கூடியதும் ஆம்கோல் பகுதியில் வரக்கூடியதும் 1/4 இன்ச் இடைவெளியில் வரக்கூடியது. இந்த பாட்டம்ல வரக்கூடியது மட்டும் 1 இன்ச் கேப்ல பிடிக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி இனி 3 டாட்டையுமே நம்ம பிடிச்சு முடிச்சுக்கலாம். டாட் பிடிக்கிறப்ப
லைனிங் கிளாத் கூட உங்களோட கீழே இருக்கக்கூடிய பூனம் கிளாத்தும் சேர்ந்து இருக்கிற மாதிரி நீங்க அதை மடக்கி உள்ள கரெக்டா மடக்கி வச்சுட்டு ஜாயின் பண்ணுங்க. இது 1/4 இன்ச் இடைவெளியில இருந்து கொண்டு வந்து முடிக்கும் போது ரொம்ப ஒல்லியா கொண்டு வந்து அந்த கார்னரோட கொண்டு வந்து முடிக்கிற மாதிரி ஸ்டிச் போடுங்க. அப்பதான் உங்களுக்கு டாட் வந்து கிளியரா கிடைக்கும். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் அப்படியே கிராஸ்ல கொண்டு போங்க. கிராஸ்ல கொண்டு போய் அந்த வெளியே வரும்போது அந்த கார்னர்ல ஸ்டிச்சிங் போட்டு வெளியே வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரியே 2 சைடும் இதே மாதிரியே நம்ம டாட் மார்க் பண்ணி முடிச்சிடலாம். டாட் மார்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப பாருங்க பட்டி நமக்கு கிளியரா கிடைச்சிட்டு. டாட் மார்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம பட்டி ஜாயின் பண்ண போறோம். ஸோ பட்டி துண்டு ஆல்ரெடி நம்ம ஜாயின் பண்ணி வச்சிருக்கிறோம். பட்டி துண்டு ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம். லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைடுக்கும் பட்டி பீசஸ் ஒரு 4 பீசஸ் இருந்தா நமக்கு போதுமானதா இருக்கும். ஸோ அந்த 4 பீஸையும் எடுத்த மாதிரி சேர்த்த மாதிரி வச்சுட்டு பாட்டம்ல என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஜாயினிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. எல்லா பீஸையும் சேர்த்து வைக்கிற மாதிரி ஜாயினிங் ஸ்டிச் போட்டுட்டு அதுல அப்புறமா ஒரு துணியை தூக்கி இந்த மாதிரி திருப்பி கொடுத்துக்கோங்க. திருப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கீழே ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு கீழே இன்னொரு பதிப்பு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 பட்டி பீஸும் ரெடி பண்ணிக்கோங்க. 2 பட்டி பீஸும் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டுமே ஈக்குவல் சைஸ்ல இருக்கா அப்படின்னு பார்த்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணா வச்சு கரெக்டா 2ஓட சைஸையும் கரெக்டா மெஷர் பண்ணி எக்ஸஸா நமக்கு துணி வெளியே நீட்டிட்டு இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பட்டி பீஸை எடுத்து நம்மளோட பிளவுஸ் பீஸ் அதாவது ஃப்ரண்ட்ல நம்ம டாட் பிடிச்சிருந்தோம்ல அதுக்கு கீழே வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பட்டி பீஸ்ல லென்த் கூடின பக்கம் இருக்கும்ல, அதாவது லென்த் கூடின சைடு இருக்கக்கூடியதை என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது ஒவ்வொரு பீசஸா தனித்தனியா இருந்துச்சுன்னா கஷ்டமா இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி மொத்தமா சேர்த்து ஒரு ஜாயினிங் ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். ஓகே, லென்த் கூடின பகுதியை எடுத்து உங்களோட நெக்கு கீழே வர்ற மாதிரி வச்சு ஜாயினிங் போட்டுக்கோங்க. ஜாயினிங் போடுறப்ப அந்த கீழ் பகுதியில வரக்கூடிய அந்த டாட் இருக்குல்ல, அந்த டாட் வந்து உள்ள மடங்கிராம அதை இழுத்து விட்டு கரெக்டா ஜாயினிங் ஸ்டிச் போடுங்க. இதே மாதிரி 2 சைடும் நம்ம பட்டி பீஸை ஜாயின் பண்ணிக்கலாம். 2 சைடும் பட்டி பீஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ரெண்டும் ஈக்குவல் லென்த்ல இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இனி என்ன ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்னா ஓப்பன் பீஸ் நமக்கு ஐயுக்கும் வி செக்ஷன் வைக்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வி செக்ஷன். ஸோ லைனிங் கிளாத்ல 2 இன்ச் அளவுல கேப்ல கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அதை மேல் பகுதியில ஒரு சின்ன ஃபோல்டு கொடுத்து நம்மளோட பிளவுஸ்ல கீழ் பகுதியில வச்சு ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு ஸ்டிச் போடுங்க. ஓகே, இந்த மாதிரி ஸ்டிச் போட்டாச்சு. இனி இதை மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு சின்ன மடக்கு மடக்கி அகைன் இன்னொரு மடக்கு மடக்கிறோம். இந்த மாதிரி மடக்கிட்டு ஒரு 4 வி செக்ஷன். உங்களுக்கு இந்த வி செக்ஷன் எப்படி வைக்கிறதுன்னு தெரியலன்னா உங்களோட அளவு பிளவுஸ் இருக்கும்ல, அந்த அளவு பிளவுஸ் எடுத்து பாருங்க. அதுல வந்து வி பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வி பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஒரு 1.5 இன்ச் அளவு ஒரு 2 இன்ச் அளவு கேப்ல வி செக்ஷன் ஒரு 4 வி வச்சாலே போதும். ஸோ அந்த மாதிரி 4 வி செக்ஷன் வச்சுக்கலாம். ஓகே, ஒரு 4 வி செக்ஷன் நம்ம வச்சு முடிச்சாச்சு. இனி என்ன பண்ண போறோம்னா அதுக்கு ஆப்போசிட் சைட்ல வரக்கூடிய ஹையுக்கு வைக்கக்கூடிய போர்ஷன் அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா 2.5 இன்ச் கேப்ல எடுத்திருந்தோம். அது பாத்தீங்கன்னா 2 இன்ச் கேப்ல எடுக்க போறோம். ஸோ 2 இன்ச் கேப் எடுத்து அதையும் கீழ்ப்பகுதியை மடக்கிட்டு இதை வந்து என்ன பண்ணி கரெக்டா 2ஆ ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 2ஆ ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட துணியில நல்ல பக்கமா வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. நல்ல பக்கமா வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியே திருப்பி உள்பக்கமா கொடுக்க போறோம். இது வெளியே நமக்கு தெரியாது. ஸோ அதனால என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த மாதிரி 1/4 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி ஓரமா வச்சு ஸ்டிச்சிங் போடுங்க. ஓரமா வச்சு ஸ்டிச்சிங் போட்டுட்டு கிளியரா 2 பகுதியும், அதாவது டாப்லயும் பாத்தீங்கன்னா பாட்டம்லயும் பாத்தீங்கன்னா துணியை வந்து உள்பக்கமா மடக்கி கொடுத்துதான் ஸ்டிச்சிங் பண்ணுவோம். அதாவது நம்ம எடுத்துக்கூடிய 2 இன்ச் கேப்ல நம்ம எடுத்துருக்கணும்ல அந்த பீஸ். ஸோ என்ன பண்ணிக்கோங்கன்னா சின்ன மடக்கு மடக்கி மேல் பக்கமும் கீழ் பக்கமும் வச்சு கரெக்டா இந்த மாதிரி துணியை 2ஆ ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். இனி என்ன பண்ணிக்கோங்க இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பிட்டு பதிப்பு தையல் போட்டுக்கோங்க.
ஓகே, இந்த மாதிரி பதிப்பு தையல் போட்டுட்டு உங்களோட துணி அப்படியே உள் பக்கமா திருப்பி கொடுத்துட்டு அதுக்கு மேலேயும் ஓரமா இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட பிளவுஸ்ல ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா வி செக்ஷனும் ஐயூக் செக்ஷனும் நம்ம முடிச்சாச்சு. ஓகே, இனி என்ன பண்ணிக்கலாம்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு வேற மெத்தடும் இருக்கு. அது என்னோட சேனல்ல இருக்கு. ரெடிமேட் சுடிலெல்லாம் எந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்பாங்களோ அந்த மெத்தடு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து சிம்பிளா 2 பீஸை தூக்கி வச்சு ஜாயின் பண்ற மெத்தட் தான் நம்ம இந்த பிளவுஸ்ல பண்றது. ஓகே, பாருங்க ஷோல்டர் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம இப்போ இனி பார்த்துக்கோங்க, ஃப்ரண்ட் பகுதி அப்படியே தூக்கி வச்சு பேக் சைடு வந்து எவ்வளவு நமக்கு மடக்கி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கரெக்ட் மெஷர்மெண்ட்டை ஃப்ரண்ட்டும் பேக்கும் எவ்வளோ ஹைட்டில் நமக்கு வருது ஸோ அதை மார்க் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய துணியை அப்படியே மடக்கி உள் பக்கமாக ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் துணி அப்படியே தூக்கி பேக் துணிக்கு மேலே போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த ஷோல்டர் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு பின்பக்கம் நமக்கு எக்ஸஸாக இருக்கக்கூடியதை மடக்கி உள் பக்கமாக ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். ஸ்டிச்சிங் போட்டுட்டு மடக்கி இதுலயும் என்ன பண்ணிக்கணும், 2 டாட் பின் பக்கமா கரெக்டா அந்த ஷோல்டருக்கு நேரா சென்டர்ல 2 டாட் பிடிச்சுக்கலாம். இதுலயும் ஓகே, இப்ப பாருங்க பின்பகுதி நம்ம மடக்கி ஸ்டிச் போட்டாச்சு. இனி பாத்தீங்கன்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ண போறோம். ஸ்லீவ் என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஸ்லீவ்ல சிலவங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரிப்பட்ட லைனிங் பிளவுஸா இருந்தாலும் சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா ஹெம்மிங் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால ஹெம்மிங் மெத்தட் பண்றதுக்காக இதுல என்ன பண்றேன்னா 2 துணியை சேத்தாப்ல வச்சு ஜாயின் போட்டு வச்சிருக்கிறேன். ஜாயின் போட்டுட்டு அந்த ஓரம் வந்து எனக்கு ரா எட்ஜ் மாதிரி இருக்கு. ஸோ அதை வந்து ஒரு மடக்கி ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா ஃபுல்லாவே எல்லா சைடும் ஜாயினிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபுல் ஸ்லீவுக்கும் ஜாயினிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஜாயினிங் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா நம்மளோட ஸ்லீவை தூக்கி வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்றப்ப ஸ்லீவோட சென்டரும் இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 2 ஸ்லீவ்ல ஃப்ரண்ட் பக்கம் வரக்கூடிய ஃப்ரண்ட் சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைடும் உள் பக்கமா குளிச்சு கட் பண்ணிக்கோங்க. இது கட் பண்றதுனால நமக்கு ஆம்கோல் பகுதியில சுருக்கங்கள் வராது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இந்த ஸ்லீவ்ல கட் பண்ணும்போது நம்மளோட ஆம்கோல் பாடி போர்ஷன்ல கட் பண்ணும்போதும் அதுலயும் ஆம்கோல் கட் பண்ணி எடுத்துக்கிடணும். மேல இருக்கிறது லெஃப்ட் சைடு, அதுக்கு உள்ள வர்றது ரைட் சைடு. ஸோ அந்த மாதிரி அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு கரெக்டா அது வந்து மாறிடக்கூடாது. இனி என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த ஸ்லீவோட சென்டரை எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட சென்டரையும் நம்மளோட துணியில ஷோல்டர்ல சென்டரையும் கரெக்டா மேட்ச் பண்ணி வச்சுட்டு அந்த சென்டர்ல இருந்து நம்ம இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ண போறோம். ஒரு சைடு ஃபுல்லா ஸ்லீவ் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு ஆப்போசிட்ல கொண்டு வந்துட்டு இன்னொரு சைடு இதே மாதிரியே நம்ம ஃபுல்லா ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே 2 சைடும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைடுக்கும் இதே மாதிரியே நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா ஸ்லீவ்ல வந்து 2 துணியை நம்ம மடக்கி வச்சிருப்போம்ல, அதுல மேல் பக்கம் இருக்கிறது பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு, அதாவது இடது கை பக்கம். உங்களுக்கு வந்து மேல் பக்கம் இருக்கக்கூடிய துணி பாத்தீங்கன்னா லைனிங் துணி மேல இருக்கணும், அதாவது கெட்ட பக்கமா இருக்கும் அந்த துணி. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா வலது கையோட நல்ல பக்கம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி துணியை மடக்கி வச்சு மேல இருக்கக்கூடிய 2 பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து எது வலது கை எது இடது கைன்னு பார்த்து கரெக்டா ஜாயினிங் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நம்ம ஸ்லீவை ஜாயின் பண்ணி முடிக்க போறோம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட கை வீதி எவ்வளவு வேணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு கை வீதிக்கு ஏற்ப நம்ம உடம்பு பகுதி கொண்டு வந்து கீழே வரைக்கும் நம்மளோட துணியில நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ஓரத்துல இருந்து ஒரு 1 இன்ச் கேப் விட்டு ஃபர்ஸ்ட் ஜாயினிங் ஸ்டிச் போடுங்க. ஜாயினிங் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா
நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட உடம்பு பகுதியை பிளவுஸ் மெஷர்மெண்ட் வச்சு எவ்வளவு கை வித்து வேணும், எவ்வளவு ஹிப்புக்கு வித்து வேணும், அதை வந்து கரெக்டா மார்க் பண்ணி அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓரத்துல இருந்து ஒரு 1 இன்ச் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஜாயினிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகே, பாருங்க இது வந்து பேக் சைடு வந்து நான் டாட் பிடிக்கிறேன் 3 இன்ச் ஹைட் வச்சுட்டு கரெக்டா அந்த ஷோல்டருக்கு சென்டர்ல வர்ற மாதிரி 3 இன்ச் ஹைட் மார்க் பண்ணிட்டு ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு என்ன பண்ணிக்கலாம்னா 2 டாட் பிடிச்சிக்கலாம். ஓகே, இவ்வளவுதான் நம்மளோட பிளவுஸ், பூனம் சாரி பிளவுஸ் ஸ்டிச்சிங் மெத்தட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விசிட்டர்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு, டெய்லரிங் வீடியோஸ் நிறைய இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுதான் நம்மளோட பிளவுஸ் ஆஃப்டர் ஸ்டிச்சிங் கம்ப்ளீட் வீடியோ. ஸோ பாருங்க, பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.